உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் தோழர் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி தோழர். அதுல விடுபட்டது என்னன்னா, ஒரு 2 அச்சுப்பதிவு நூல் வெளிவந்தது. நண்பர்கள் பதிப்பகம் மற்றும் இன்னொரு பதிப்பகத்தின் வழியாக 2 புத்தகங்கள் வெளிவந்தது. ஒன்று சமூக கவிதை நூல், இன்னொன்று காதல் கவிதை நூல் 2ம் வெளிவந்தது. இந்த நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது என்னுடைய கிண்டலில் வெளிவரும் 19வது கவிதை நூல் பற்றி தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னுடைய எழுத்தும் எல்லாமே இதை சார்ந்துதான் இருந்தது. இந்த இயற்கை சார்ந்து, இந்த மக்களை சார்ந்து, இந்த பயணங்களை சார்ந்து இப்படித்தான் இருந்தது. காதல் கவிதைகள் ஏதோ நான் ஒரு உணர்வு சிக்கலுக்குள் ஆளாக்கப்படும் போதெல்லாம் என்னை விடுவித்துக் கொள்கிற ஒரு எப்படி சொல்றது, எவ்வளவு தூரம் ஒரு ஆழத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் கீழே விழுந்தாலும் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு நான் மேலேறி வருகிறேன் என்றால் அது இந்த கவிதைகளாகத்தான் இருக்கக்கூடும். அது எனக்கு ஒரு வழிகாட்டி. நான் ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தில் எழுதும்போது இந்த வரியை எழுதின ஞாபகம். கவிதை என்பது என்னை நானே போதித்துக் கொள்ளும் ஒரு போதி மரம் அது அப்படின்னு. நான் இந்த கவிதைகள் வழியாக யாருக்கோ எதை சொல்ல வருகிறேன் என்பது உண்மை. அதைவிட அதில் நான் என்னை வாசிக்கிறேன், அதில் நான் என்னை கற்றுக்கொள்கிறேன், அதில் நான் என்னை வழிநடத்தி செல்ல நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு கவிதைகள் என்பது என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. என் தந்தை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்னா, அவர் இறந்த பிறகு என்னை வழி நடத்தி உடன் வந்த ஒரு உறவு என்றால் அது எழுத்தை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. அந்த இடத்தில் எழுத்துக்களை தவிர்த்து விட்டு வேற யாரையும் வச்சு பார்த்தா அது பொருந்தியும் போகாது. கவிதைங்கிறது எப்படி பார்க்கறேன்னா, கவிதை என்பது அழகியல் உணர்ச்சியுடைய, ஓசை சந்தத்துடன் கூடிய, சொற்களால் கோர்க்கப்பட்ட ஒரு எழுத்து இலக்கிய கலை வடிவம். இது எப்போ தொடங்கியிருக்கோம் கவிதைங்கிறது? என்ன கேட்டா அது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கோம். ஒரு வேட்டுவனும் ஒரு வேட்டு வச்சியும் மலையில், ஒரு பார்வையில், ஒரு தொடுதலில், ஒரு ஸ்பரிசத்தில், எல்லாத்திலுமே அவர்கள் அந்த காதலை உணர்ந்திருப்பாங்க. இன்றைய விட அந்த காதல் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு காதலன், ஒரு வேடன் ஒரு மலையிலிருந்து இறங்கி இன்னொரு மலையில் ஏறி காதலை சந்தித்து விட்டு அதையே, ஏன்னா அன்னைக்கு எந்த போக்குவரத்தும் கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேல அன்னைக்கு பாதை கூட இருந்திருக்காது. அத்தனைக்கும் மத்தியில் அவன் ஓடி 2 மலைகளை ஏறி 3வது மலைக்கு ஏறுகிறான் என்றால் காதல் எவ்வளவு வலிமையுடையதாக இருந்திருக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு ஆணுக்கும் காதலை தவிர வேறு எது பெரிய ஆற்றலை தந்துவிட போகுது? அதனால இந்த காதலோ கவிதைகளோ இதெல்லாம் கிமு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கக்கூடும். நான் இணையத்துல தேடி படிச்ச ஒரு விஷயம்தான். பழமையான கவிதை மரபு கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சுமேரியா, மெசொப்பொட்டாமியாவில் இருக்கக்கூடிய ஈராக்கத்தான் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், மெசொப்பொட்டாமியா அப்படின்னு. கியூனிஃபார்ம்ங்கிறது சுமேரிய எழுத்துக்கள், அது களிமண் கட்டிகள்ல எழுதுவாங்க. அதுல அங்கு அப்படி ஒரு காப்பியம் இருக்கு. அந்த காப்பியங்கள்ல அந்த கியூனிஃபார்ம் என்கிற எழுத்துல அந்த கவிதைகள் எழுதுறதுக்கான சொல்றாங்க. பின்னாடி காய்ந்த மூங்கில்கள்ல எழுதி வைக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. அதோடைய காலமா கிமு 2000 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கவிதைக்கான அந்த தொடக்கம் எங்க எழுத்து பிறக்கிற காலத்துக்கு முன்னாடியே கவிதைகள்லாம் தொடங்கி இருக்கும். ஆனா நாம் அறியப்படுகிறது இப்படியான ஒரு சில நிகழ்வுகள்ல இருந்து சொல்றாங்க கவிதை அந்த புள்ளியில இருந்து தான் தொடங்குச்சு அப்படின்னு. இப்போ என்னுடைய புத்தகத்துக்கு வருவோம். நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல இது கிண்டல்ல வெளிவருகிற 19வது புத்தகமா பார்க்கிறேன். எனக்கு நான் கொண்டாடிய உணர்வுகளை நான் இந்த புத்தகங்கள்ல இந்த கவிதையா சேர்த்திருக்கேன். தலைப்பு சொல்லிட்டு தலைப்புக்கு பிறகு இந்த புத்தகத்துக்குள்ள போகலாம். அவளும் உதிர்ந்த சில இறகுகளும். அவளோடு சில உதிர்ந்து போகிற இறகுகளை ஒப்பிடுவதில் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு உறவு நம் வாழ்க்கையில் உறவாக வருகிறது. எவ்வளவு கொண்டாடி இருப்போம், எவ்வளவு நேசித்திருப்போம். ஏதோ ஒரு சூழலில் அது நம்மை விட்டு இந்த உறவை முறித்து கொண்டு அது வெளியேறி விடுகிறது. அதை நிறைய பேர் நான் உட்பட நிறைய பேர் அது ஒரு வன்மமா புரிஞ்சுக்கிறோம், கோபமா ஆக்கிக்கிறோம்.
அவர்கள் மீது ஒரு அதீத வருத்தங்கள் காலம் முழுவதும் வடுக்கலா இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பண்பட்ட மனது அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்க்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். ஒரு இறகு போல அவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். ஆனால் காயங்கள் காயங்கள் தானே. ஸோ அதோடைய தழும்புகள் வழியாக தான் இந்த புத்தகம் தொடங்கி போகிறது. இதுல நான் வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுரை எழுதியிருந்தேன். ஒரு 4, 5 வரி இருக்கும். அதை மட்டும் வாசிச்சு காட்டுறேன். இதில் வரும் அவளும் அடுத்து ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இதில் இருக்கும் வரிகளை உங்கள் வாழ்க்கையோடு பொருத்திக் கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு உறவாக அந்த ஒரு வார்த்தை இருக்கலாம். அவளுங்கிறது நான் சந்தித்த ஒரு பெண்ணாகவோ இல்லை நீங்கள் சந்தித்த ஒரு பெண்ணாகவோ அப்படி மட்டும் இருக்க கிடையாது. அது ஒரு ஆணாக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி ஒரு மனிதர்கள் இருப்பாங்க. அதைத்தான் சொல்லியிருக்கேன். அதை இவ்வளவு இரைச்சலுக்கு மத்தியில் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப ஓடிட்டு திருப்பி பார்க்கும்போது நம்ம யாருக்காக ஓடணுங்கிறதே தெரியல. நாம் யாருக்காக ஓடுனோமோ அவர்கள் எல்லாம் திரும்பி நம் கண்ணீரையோ நம் அன்பையோ நாம் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையோ அவர்கள் உணர்கிறார்களா என்று கூட தெரியல. ஒருவேளை அவர்கள் உணர்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்கலாம். அவர்கள் உணரும் போது நாம் அவர்களிடம் இல்லாமல் கூட இருக்கலாம். வாழ்க்கை அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு இரைச்சல்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு ஆண் பூவாக பூக்கிறான். இந்த உலகம் அப்படித்தான். இவ்வளவு இரைச்சலுக்கு மத்தியில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு ஆண் பூவாக பூக்கிறான். ஒரு ஆணின் வாழ்க்கையில் ஒரு பெண் பூவாகிறாள். ஒரு ஆணின் வாழ்க்கையில் ஒரு பெண் பூவாகிறாள். இது உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து காலங்காலமாக நடந்து வருகிறது. அதனால நான் இந்த தலைப்பு எனக்கு இந்த புத்தகத்துக்கு சரின்னு தான் தோணுது. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வராங்க போறாங்க. ஆனா சில மனிதர்களை வெறும் உறவு என்கிற வார்த்தைக்குள் மட்டும் அடைத்து விட முடியாது. அவர்கள் இருந்தாலும் கெடுவாய்ப்பாக தூரமாக்கி போனாலும் அவர்கள் நல்ல நினைவுகளை தருகிறார்கள், நல்ல அனுபவத்தை தருகிறார்கள். அதன் வழியாக வந்த அத்தனை நினைவுகளையும் வழிகளையும் கொண்டாடுவதும் விளக்குவதும் தான் இந்த கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய சில கவிதைகளை வந்து உங்களுக்கு வாசிச்சு காமிச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு பொருள் சொல்லிட்டு ஒரு கவிதையை எப்படி வேணாலும் அவரவர் மனதுக்கு ஏத்த மாதிரி அவரவர் வழிகளுக்கு ஏத்த மாதிரி அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி அதை புரிஞ்சு கொள்ளலாம், பொருத்தி கொள்ளலாம் தன்னோடு. அது ஒரு குளிர்காலத்தில் நடுங்கும் போது போர்த்தி கொள்ளும் போர்வையை போல ஒரு கவிதைங்கிறது. அது ஒரு கணம் மருந்தாகும், ஒரு நொடி மருந்தாகும், ஒரு கணம் ஆசானாகும், ஒரு கணம் குழந்தையாகும். ஒரு கவிதை பல வடிவங்களாக மாறும். என்னை போன்றவர்களெல்லாம் கவிதைங்கிறதெல்லாம் ஒரு காதலாகவே இருந்திருக்கு நீண்ட நெடிய பாதையில். நான் அதன் விரல் பிடித்து வந்திருக்கிறேன், அனைத்து உறங்கி இருக்கிறேன், அழுதிருக்கிறேன், கண்ணீரே இல்லாமல் அழுதிருக்கிறேன். அதன்படி ஒரு சில கவிதைகள் வரிகளை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே போகலாம். இந்த புத்தகத்துல முதல் கவிதையை நான் இதை வச்சிருக்கேன். ஏன் வச்சேன்னு எனக்கு தெரியல. மனதுக்கு பொருத்தம்னு தோணி இருக்கு, அதை வச்சுட்டேன். நிறைய விஷயங்கள் ஏன்னு தெரியாது, ஆனா அது அவ்வளவு அழகா புரிஞ்சு போகும். இந்த வரியும் கூட இந்த தொகுப்பின் முதல் கவிதையாக நான் வச்சேன். எல்லாம் இறந்து போன மண்ணில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மழை பெய்கிறது. எல்லாம் இறந்து போன மண்ணில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மழை பெய்கிறது. அதற்குள் தான் உன் வாசத்தை தேடி திரிகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். எல்லாம் இறந்து போன மண் அப்படிங்கிறது வந்து ஒரு காய்ந்த நிலப்பரப்பு. இன்னும் தூய தமிழ் சொல்லனா அது ஒரு பாலை நிலப்பரப்பு. நீண்ட இடைவெளிக்கு பெய்கிற மழைங்கிறது வந்து அந்த மண்ணுக்கு அது ஒரு கடவுள் மாதிரி. ஒருவேளை அந்த மழையும் பெய்யாமலே போயிருந்ததுன்னா அந்த நிலம் முழுவதுமாக இறந்து போயிடும். அந்த மலைக்கு கடைசி பொழுதில் வந்து உயிர் கொடுக்கிற அந்த மலை வந்து கடவுளுக்கு ஒப்பானது. அப்போ அந்த மலை அந்த மண்ணுக்கு எவ்வளவு இறைத்தன்மையை ஊட்டுகிறதோ, அப்படி ஒரு மலையை பார்த்ததும் அதற்குள் நான் ஒரு பெண்ணின் வாசத்தை தேடுகிறேன் என்றால், அந்த பெண் என்பவள் அந்த மலைக்குள் இருக்கும் இறைத்தன்மையை போல அவளும் ஒரு இறைத்தன்மையை கொண்டவள் அப்படின்னு இந்த இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். அதற்குள் தான் உன் வாசத்தை தேடி திரிகிறேன். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெய்கிற மலையில வந்து ஒரு பெண்ணோட வாசத்தை தேடுறோம், அவளுடைய நிழல் தேடுறோம், அவளோட அன்பை தேடுறோம்னா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சோகம் என்னன்னா அவள் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் காட்டிய அன்பு இறைக்கு சமமாக இருக்கிறதுங்கிறத இந்த வரிகள் மூலமா புரிஞ்சுக்க முடியும். ஏன் அவங்கள வெறுக்கணும், ஏன் அவர்கள் வந்து கோபமா வச்சுக்கணும். அவர்கள் என்றோ ஊட்டிய அன்பு இறைக்கு சமமாக இருக்கும்போது அதை நினைத்து கொண்டாடுவதில் அது ஒரு ஆன்ம நிறைவை கொடுக்கிறது.
நானும் ஏதோ ஒன்றை இழக்கும்போது குழந்தைகள் பொம்மைக்கு அழுவது போல, திருவிழாக்களில் குழந்தைகள் பொம்மைக்கு அழுவது போல ஒரு அன்புக்கு ஏங்க அழுகிறோம். அந்த பொம்மை கையில் கிடைத்த பின்னன் உடைத்து போடுகிறோம். திரும்பி தொலைத்து விட்டு மீண்டும் அது மாதிரி கிடைக்காதான்னு ஏங்கி அழுகுறோம். ஆனா வாழ்க்கை கொடுக்குற பக்குவம் என்ன அப்படின்னா, என்னைக்கோ அவர்கள் நமக்கு ஊட்டிய அன்பையும், நேசத்தையும் கொண்டாடுவது கூட அது அன்புதான். அதுவும் மனதுக்கு நிறைவைத்தான் தருகிறது. ஏன் ஒருவரை தூற்ற வேண்டும்? கோவமா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு 4 வரிகள் என்னன்னா, தன் வாழ்க்கையில் யாரோ ஒரு அன்பாக சந்தித்த ஒருவரை நீண்ட நாளுக்கு பிறகு நினைத்து பார்க்கும்போது, அது அவர்கள் ஒரு நல்ல நினைவாகவே அவர்களை முன்னெடுத்துக் கொண்டு போவார்கள். ஒரு பாடலோ, ஒரு திரைப்படமோ பார்த்து முடித்து வந்த பிறகு, இன்னைக்கு நம்ம கூட அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருவரை நாம் மனதுக்குள் நெருக்கமாக பொருத்தி பார்க்கிறோம். இல்லையா? ஒரு கலை வடிவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் அந்த வன்மத்தை குறைக்கிறது. அதன் மீது அந்த அன்பின் மீது ஒரு கொடி போல பூவா படர்ந்து, அதில் ஒரே ஒரு பூ பூக்கிறது. இந்த கவிதை இதத்தான் நான் முதல்ல வச்சிருந்தேன். இன்னும் என்னுள் இது முழுக்க முழுக்க ஒரு பிரிவை கொண்டாடுகிற ஒரு தொகுப்பு தான். அதனால போர் அடிக்குதுன்னு நெனச்சிராதீங்க. சலிப்பை கொடுக்குதுன்னு நெனச்சிராதீங்க. இன்னும் என்னுள் ஈரம் கசிகிறது. இன்னும் என்னுள் எங்கேனும் பூத்துக் கொண்டே தான் இருக்கிறாய். ஒருவர் இருக்கிறதுனால ஒருத்தரை எப்பவும் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒருவர் இல்லாம போயிட்டாரு, நம்ம வாழ்க்கையில அவங்க இல்லைன்னாலும் கூட, அவங்கள நம்ம நினைக்க போறது இல்ல அப்படின்னும் பொருள் கிடையாது. அவர்கள் மனிதர்களாகவே நம் மனதுக்குள் பதிவதில்லை. அவர்கள் ஒரு ஈரமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பொழுதுல எல்லாம் ஒரு பூவாக பூத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது முதல் கவிதையுடைய அதை பொருத்தி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இதுவும் அப்படியான ஒரு நினைவை கொடுக்கிறதா. இந்த மனம் எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 வரி இருக்கு. உயர உயர பறந்து உயர்வான ஒன்றை பற்றி கொள்கிறது. அது மனம்க்கு முழுசா படிச்சிருவோம். உயர உயர பறந்து உயர்வான ஒன்றை பற்றி கொள்கிறது. அதனை இடைவெளியின்றி அணைத்துக் கொள்கிறது. அழுத்தி முத்தமிடுகிறது. பின் அருந்து விழுந்து அனாதையாகிறது மனம் என்னும் பட்டம். இந்த மனம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதல்ல. அது அன்பிலேயோ ஏதோ ஒண்ணுலயோ தனித்துவம் உயர்ந்ததுன்னு தான் நம்புகிற ஒன்றின் மீதுதான் அன்பு செலுத்துது. காதலை விட நம்பிக்கை ரொம்ப உயர்வான ஒன்று. அந்த நம்பிக்கை பிறகுதான் அந்த காதல் அங்கே உருவாகிறது. நட்பு அங்கதான் உருவாகிறது. உறவுகள் அங்கதான் உருவாகுது. அப்படி உயர உயர பறந்து உயர்வான ஒன்றை பற்றி கொள்கிறது. அது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இடைவெளியின்றி அணைத்துக் கொள்கிறது. ஒரு அணைப்பு எங்கே நிகழும் அப்படின்னா, எங்கே ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சங்கமிக்கிறதோ, எங்கே ஒட்டுமொத்த காதலும் சங்கமிக்கிறதோ, அங்கேதான் ஒரு அரவணைப்பு நிகழ்கிறது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அவ்வளவு எளிதில் இன்னொரு ஆன்மாவுக்கு கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தால், அதாவது உணர்வுகளின் பிழையால் கொடுக்கும் நிலைக்காது. நிலைக்கிற ஒரு அரவணைப்புங்கிறது ஆத்மார்ந்த தூய்மையானது. பிறகு அதனை அழுத்தி முத்தமிடுகிறார்கள். பின் அருந்து விழுந்து அனாதையாகிறது மனம் எனும் பட்டம். இந்த மனதுடைய பயணம் அப்படியாதான் இருக்கு. நம்மள மனதை இவ்வளவு உடைத்தவங்க நேசிச்சவங்களா தான் இருக்கிறாங்க. இவ்வளவு கைவிட்டு போனவங்க அவ்வளவு கொண்டாடினவங்களா இருக்கிறாங்க. இது கசப்பாக இருந்தாலும் வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படியாகத்தான் இருக்கிறது. பெரிய வனத்தில் ஒளியாக இருக்கிறது நிலவு. ஒரு பெரிய வானத்தில் ஒளியாக இருக்கிறது நிலவு. சிறிய முள்கூட்டில் ஒளியாக இருக்கிறது மின்மினி பூச்சி. பிரியத்தின் ஒளி எங்க இருந்தால் என்ன, கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு 4 வரி. வானம்ங்கிறது கோடிக்கணக்கான உயிரினங்கள் அதை பார்த்து ரசிக்கும் ஒரு நிலவா இருக்கும். அப்படி ஒரு காலம் காதல்ங்கிறது, சந்தித்த ஒரு மனிதர் உறவுங்கிறது அவ்வளவு பிரமிப்பா இருந்திருப்பாங்க. வானத்தில் தெரியும் நிலவு போல நாம் ஒருவருக்கு பிரமிப்பாக இருந்திருப்போம். அவ்வளவு அடர்த்தியான அன்பாக இருந்திருப்போம். பிறகு அது எங்க வருது அப்படின்னா, பேசிக்கொள்ளவோ சந்தித்துக் கொள்ளவோ வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். பிறகு ஒரு முள்கூட்டில் அது ஒரு ஒளியாக இருக்கும். எங்க இருந்தால் என்ன, அது நம் பிரியம் அல்லவா, அதை கொண்டாடுவோம். அது சாதித்தாலும் வென்றாலும் தோற்றாலும் அது நம் பிரியம், அதை கொண்டாடுவோங்கிற பொருள் அதை எடுத்துக்கலாம். ஒருவருக்கு அன்பாகும் வாழ்க்கைக்குத்தான் இத்தனை போராட்டம். பிறகு பிறகு ஒருவருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையே போதுமானதாகி விடுகிறது. எல்லாருமே பசிக்குது, பறவைகள் பறக்கிறது, அந்த ஒரு சோற்று பருக்கைக்காக அது பறந்து கொண்டே இருக்கிறது. ஆனா மனிதன் வாழ்க்கையை அதை மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கைக்கான விளக்கங்களா அதை சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு சோற்று பருக்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு.
ஆனால் வந்து அவன் இன்னொரு சக உயிருக்கு தன் அன்பை ஊட்ட முற்பட்டு கொண்டே இருக்கிறான். அது பிறவிலிருந்து வருது. மனிதன் பிறந்ததிலிருந்தே அதை ஒட்டி ஒரு நாய்க்குட்டிக்கு பூனைக்குட்டிக்குன்னு அந்த அன்பை அவன் பகிர்ந்துகிட்டே வருகிறான். தான் நேசித்த உறவுகள், காதல் எல்லாத்துக்கும் அந்த அன்பை பகிர்ந்துகிட்டே வரான். முதலில் மனிதர்கள் செய்ய நினைப்பது எல்லாமே சக உயிரின் மீது அன்பு செலுத்துவதுதான். ஒருவருக்கு அன்பாகும் வாழ்க்கைக்குத்தான் இத்தனை போராட்டம். அவன் அதுக்குத்தான் போராடுறான். ஆனால் அவனுக்கு வந்து காலமும் இந்த வாழ்க்கையும் எதை கற்றுத்தருகிறது என்றால், அந்த நேசித்தவர்கள் எல்லாம் என்ன கற்றுத்தருகிறார் என்றால், ஒருவருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை உனக்கு போதுமானதுதான் என்பதை கற்றுத்தருகிறது. அவன் அன்பின் அடுத்த படிநிலைக்கு வந்து அமைதியாகிறான். இதைத்தான் நான் வந்து ஒரு 4 வரி எழுதியிருப்பேன். அடுத்து வந்து ஒரு 4 வரி வந்து, ஒரு லவ் யூ, ஒரு மிஸ் யூ, ஒரு மன்னிப்பு, சிறிய நன்றி, இவைகளை சொல்ல தெரிந்த வாழ்க்கை வேண்டும், அதுதான் பரிபூரணமானது அப்படின்னு நிறைய சொல்லலாம். தந்தை இருப்பார் வாழ்க்கையில, தன் அன்பை வந்து வார்த்தைகளால் சொல்ல தெரியாத ஒரு ஜீவராசி, ஒரு நாய்க்குட்டி தந்தை. அவர் வாய் திறந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து தன் பெண் பிள்ளையை அழுத்தி முத்தம் கொடுத்திருக்கலாம், கன்னத்தில் முத்தம் கொடுத்திருக்கலாம். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று வாய் திறந்து பேசியிருக்கலாம். ஆனால் கடுகடுப்பான குரலில் அந்த தந்தை வந்து கடைசி வரைக்கும் தன் அன்பை வார்த்தைகளில் வெளிக்காட்ட தெரியாத ஒரு மனிதன். தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் அவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு போயிருப்பாரு. இப்போ நிறைய நம்ம சொல்ல மறுக்கிறோம், நன்றி சொல்ல மறுக்கிறோம், நிறைய பேருக்கு நன்றி சொல்ல மறுக்கிறோம். ஒரு நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கும்போது, நெடுந்தூர பயணங்கள்லாம் நான் அடிக்கடி போவேன். அவ்வளோ வெயில், உடலெல்லாம் வியர்த்து விடுகிறது. திடீரென்று ஒரு மரத்தடியில் உட்காரும்போது நம்மை ஒரு 10 நிமிடத்தில் ஒரு ஒரு அந்த நிழல் கொடுக்கிறது, தூய்மையான காற்றை கொடுக்கிறது, ஒரு நொடி தலை துவட்டி எழுந்து நடக்க வைக்கிறது. நாம் நன்றி சொல்ல மறுக்கிறோம் மரங்களுக்கு. வைரமுத்து சொன்னது போல, ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தியது மரங்களுக்கு எதிராகத்தான், இல்லையா? அதுபோல வாழ்க்கையில வந்து மனதுக்கு பிடித்தமானவரை சந்திச்சிருப்போம். அத்தை பொண்ணா இருக்கலாம், கூட பிடிச்ச தோழியா இருக்கலாம். ஆனா இந்த சமூகம் வந்து எப்படி ஒரு பெண்ணை அணுகுதுன்னா, அவளோடு பேசவோ அன்பு செய்யவோ அச்சப்படுகிறது. ஆனால் அவள் மீது வன்முறை தொடுக்கிறதுக்கு அவங்களால முடியுது. பொண்டாட்டி கிடைச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக அவள் மீது எவ்வளவோ அவளுக்கு உண்டான முக்கியத்துவமோ, அவளுக்கு உண்டான மரியாதையோ, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிற மனநிலையில தான், இது என்னுடைய சொத்துங்கிற மனநிலையில் தான் அந்த உடலை அணுகிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் சின்ன வயதுல இருக்கும்போது அவர்களுக்கு பிரியப்பட்ட பெண் ஒருத்தி இருந்திருப்பா. அவர்களுக்காக ஏங்கியிருப்பாங்க, அவங்கள நேசிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு 2 வார்த்தை பேசுற மாட்டோமான்னு ஏங்கியிருப்பாங்க. அன்னைக்கு அவர்கள் ஒரு லவ் யூ சொல்லியிருந்தா அவர்களுடைய மனநிலையோ, அவர்களுடைய உளவியலோ நிறைய மாறி இருக்கும். அந்த பெண் மாற்றி இருப்பா. சொல்ல வேண்டிய நேரத்துல ஒரு லவ் யூ சொல்லாம விட்டுருப்போம். நிறைய லவ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு கடுமையான சின்ன மன வருத்தங்கள் பிரிஞ்சிருப்போம். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மிஸ் யூ சொல்லி அந்த அன்பை மீட்டு எடுத்து வந்திருக்கலாம். ஆனா அதை செய்யறது இல்லை. அப்போ வாழ்க்கையில வாழ்றது மட்டும் முக்கியம் இல்லை, நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டா அதுவும் முக்கியம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றை பற்றி கொள்ளவும், அதை கைவிட்டும் போகும்போது மீண்டும் பற்றி கொள்ளவும், மன்னிப்பு கேட்கவும், அதன் பாதத்தில் கீழே விழுந்து அதை வந்து என்ன சொல்றது, சரணடையவும், இந்த சரணடைதலுக்குள்ளும் தான் வாழ்க்கை இருக்கிறது. வென்று கொண்டே போவது மட்டும் வாழ்க்கை இல்லை. அலெக்சாண்டர் மரணம் அதற்கு ஒரு உதாரணம், இல்லையா? நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கைகளால் தான் போகிறேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வாழ்க்கைங்கிறது அது மட்டும் இல்லை, இதுவும் தான் வாழ்க்கை அப்படின்னு, இல்லையா? புத்தர் வாழ்க்கையை ஒண்ணு எடுத்துக்கலாம். இவ்வளோ பொருளாதாரம், இவ்வளோ பெண் உடல், இதுக்குள்ள வாழ்றது வாழ்க்கையா? எல்லாத்தையும் துறந்து போகிறதும் வாழ்க்கை அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெறுமனை வாழ்ந்துட்டு போயிடுறதுக்காண்டி அந்த வாழ்க்கை எப்படி பரிபூர்ணமா இருக்க முடியும்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனா கூட அந்த லவ் யூ மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு தருணங்கள் வந்தா, அதை வந்து அந்த தருணத்தை இழந்து விடாம ஒரு லவ் யூவோ, ஒரு மிஸ் யூவோ, ஒரு மன்னிப்போ கேட்கக்கூடிய வாழ்க்கை பரிபூர்ணமானது. அடுத்த வரி வந்து, வெடித்து சிதறிய துப்பாக்கி தோட்டாவின் முனையில் தான் நாம் சந்தித்தோம். அங்கு கட்டி அணைத்தோம், காதல் செய்தோம், முத்தமிட்டோம். பிறகு அந்த காதலால், அந்த அன்பால், அந்த நேசத்தால் இருவரும் அடி சுமந்தோம். காலத்தின் ஓட்டத்தில் யார் யாரை கொன்றது என்பது மட்டும்தான் இன்னும் விளங்கவே இல்லை. இருவருக்கும் உயிர் வலி இருக்கு, இருவருக்கும் கஷ்டம் இருக்கு, இருவரும் துன்பப்படுறோம் அப்படின்னா யார் யாரை கொன்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? 2 பேருமே காதலிக்கிறாங்க, அந்த காதல் கை சேர முடியல.
2 பேருமே அழுத்தி முத்தமிட்டு முத்தத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த அரவணைப்பை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த அன்பை கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த பற்றுதலை கொண்டாடி இருக்கிறார்கள். அன்புக்கு இன்னொரு வடிவம் இருக்கிறது. அன்பு எக்காலமும் அன்பாகவே இருக்காது. அன்பின் இன்னொரு வடிவம் இருவரையும் வதைத்திருக்கிறது. அவர்கள் சந்தித்துக் கொண்ட பொழுது எல்லா சந்திப்புகளுமே ஒரு சாதாரணமா தான் இருக்கும். எல்லா சந்திப்புகளுமே நாம் போகிற பாதையில் அரைக்கால் டவுசரோடு அழுக்கு நிறைந்த உடலோடு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவன் நாளைக்கு பிரதமரா வரலாம், குடியரசுத் தலைவராக வரலாம், விஞ்ஞானியாக வரலாம், என்ன வேணாலும் நிகழலாம் இல்லையா? இந்த சந்திப்புகள் எல்லாமே அப்படிதான் நிகழுது. ஒரு பெண்ணை எந்த பொழுதுல சந்திச்சோம்? சாதாரணமா சந்திச்சிருப்போம். பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு பெண்ணை எப்படி சந்திக்கிறான்? வெடித்து சிதறிய துப்பாக்கி தோட்டாவின் முனையில் தான் நாம் சந்தித்தோம். அந்த சந்திப்பு அப்படித்தான் இருந்திருக்கும். ரொம்ப ஒரு நெருப்பு பற்றி கொண்டது போல ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கும். பிறகு நம்பிக்கை வந்திருக்கும், நேசம் வந்திருக்கும், அன்பு வந்திருக்கும், காதல் வந்திருக்கும். அதன் பிறகு கட்டி அணைத்திருப்பார்கள், காதல் சுமந்திருப்பார்கள், முத்தமிட்டிருப்பார்கள். அந்த அன்பும் அந்த காதலும் அதோடைய இன்னொரு வடிவத்தை அது காட்ட ஆரம்பிச்சிருக்கும். அது வழி கொடுத்திருக்கும், ஏக்கங்களை கொடுத்திருக்கும், உறங்க விடாமல் செய்திருக்கும். வைரமுத்து சொல்ற மாதிரி எடை குறைந்து போயிருக்கும் இல்லையா? அவர் காதல் அறிகுறியை பட்டியலிட்டு காட்டுவாரு. அதுபோல அவ்வளவு துயரங்களுக்கு பிறகு மனம் கேட்கிற ஒரு கேள்வி, இங்கு யார் யாரை கொன்றது என்பது மட்டும்தான் இன்னும் விளங்கவில்லை. இருவரும் செத்து கொண்டிருப்பார்கள், ஆனால் யார் யாரை கொன்றது அப்படிங்கிறதுக்கு விடை இருக்காது. எனக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை. இன்னொரு கவிதை வாசிக்கலாம். இனி கிடைக்கவே போவதில்லை எனும்போது தொலைத்த ஒரு நேசத்தை நினைத்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. இனி கிடைக்கவே போவதில்லை எனும்போது தொலைத்த ஒரு நேசத்தை நினைத்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆனாலும் நான் அவ்வப்போது உன்னை நினைத்துக் கொள்கிறேன். நீரற்று காய்ந்து கிடக்கும் அந்த நீரோடைக்கு தாகத்தோடு நான் அடிக்கடி செல்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் நீர் அருந்துவது என் நோக்கம் அல்ல. இப்போதும் நேரம் ஒதுக்கி உன்னை நினைத்துக் கொள்கிறேன் என்பது எப்போதோ நீ ஊட்டிய உன் நேசத்தின் மீது இருக்கும் பக்தி. நான் அதன் மீது கொண்டிருக்கும் மரியாதை அவ்வளவே. செத்துப்போன பாட்டன் மீண்டும் எழுந்து வரப்போவதில்லை. ஆனாலும் அவன் நெடுகளுக்கும் அவன் வேலுக்கும் மரியாதை செய்வதை இறையென்று போதித்தது தானே எம் தமிழ் மண்ணின் அறம். இந்த வரி என்ன சொல்லலாம்னா, இந்த முருகனே குறிஞ்சி நிலத்தின் தலைவன். அவன் ஒரு வேட்டைக்காரனாக, ஒரு மன்னனாக ஐயா அறிவுமதி எழுதிய புத்தகங்கள்ல நிறைய சொல்லியிருப்பாங்க. அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அவனுடைய வேலுவையும் அவனையும் வைத்து நாம் அது கடவுள் வழிபாடா? இல்லை, அவனுக்கு செய்கிற மரியாதை. அவன் என் நிலத்தின் தலைவன், எனக்காக போரிட்டான், என்னை பாதுகாத்தான், எனக்காக செத்து போனான். அதனால் அந்த வேல் பிடித்தவன் எல்லாமே மாவீரர்கள். வேல் பிடித்த எல்லாரும் மறவர்கள். அவர்கள் அறம் கொண்டவர்கள். அவர்கள் மரணம் பிறருக்கானது, மக்களுக்கானது. அவர்கள் நீதிக்காக இறந்தவர்கள். அதனால அந்த கடவுள் மேல ஒரு பக்தி, அந்த மரியாதை பக்தி என்பதை மரியாதையை அடிப்படையாக கொண்டது. நம்ம எல்லாரும் நெடுகள் மரபினர்கள் தான். தமிழர்கள் எல்லோரும் அப்படியான ஒரு அறத்தை கொண்டவர்கள். இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சந்திச்சுக்கிட்டோம், இனி மறுபடியும் நம்ம சந்திக்க போறதுலேயும் நமக்கு தெரியும். பிறகே நான் உன்னை தேடணும். மீண்டும் நாம் சந்தித்துக் கொள்ள போவதே இல்லை எனும் போது நான் ஏன் உன்னை தேட வேண்டும்? உன் நினைவுகளை ஏன் நான் நினைத்து பார்க்க வேண்டும்? உன்னையே நான் ஒரு தேவதையை போல யாரிடமாவது கதை சொல்ல வேண்டும்? நான் அடிக்கடி திரும்பி அந்த நினைவுகளுக்கு வரேங்கிறது காரணம், உன்னை நான் மறுபடியும் சந்திச்சிடணும், உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீ என்றோ எனக்கு ஊட்டிய அன்பின் மீது இருக்கும் பக்தி, அதனால் உன் நினைவுகளை நான் அடிக்கடி அருகில் விட்டு போகிறேன். எப்படி இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் முருகன் பக்கத்தில் ஒருவன் போய் தன் மூதாதையருக்கு மரியாதை செய்கிறானோ, அது போல அந்த முருகன் என்னைக்கும் திரும்பி வர போறதில்ல. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்மோட புறநானூற்று பாடல்களை பாடி கதை சொல்ல போவதல்ல. அந்த முருகன் நான் ஒரு மலை ஏறும்போது அவனும் ஒரு வேலை பிடித்துக் கொண்டு ஏறப்போவதல்ல. அப்படி முருகன் வந்திருந்தா ஈழத்துல அவ்வளவு பேர் செத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவன் மீது மரியாதை செய்கிறோம். தமிழின் அறம் அது
அது போல காதலின் வந்து நம்ம மீது என்னைக்கோ நேசம் வச்சுட்டு போனாலும் அவர்கள் என்றோ ஊட்டிய அன்பின் மீது இருக்கும் பக்தி தான் அவர்களை திரும்பி தேடு போறோமே தவிர அவர்கள் மீண்டும் அடைந்து விடணும், அவர்கள் உடலோடோ மனதோடோ உரையாடல்களோ தொடர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அதுதான் அந்த வரி. துடிதுடிக்கும் வழியின் போது நம்பிய ஒருவரின் மௌனத்தை விட எதிரி எவ்வளவோ மேலானவன். மௌனம்ங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒண்ணு. மௌனம், நான் மௌனம்ங்கிறது கூட ஒரு வரி எழுதியிருப்பேன் ஏதோ ஒரு புத்தகத்துல. மௌனம் என்பது தன் பிழைகளை தானே சரிபார்த்து கொள்ளும் ஒரு புத்தகம் மௌனம்ங்கிறது. நம்ம கிட்ட என்ன பிள்ளை இருக்குன்னு யார் சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ கொஞ்சோண்டு மௌனம் கிடைத்திருந்தால் அந்த மௌனத்தில் நாம் செய்கிற முதல் விடயம் என்னன்னா, நம்மை நாம் சரிபார்த்து கொள்வோம். இப்போ நாம வந்து உறவுகளால் பின்னப்பட்ட வேர்களைப் போல உறவுகளால் பின்னப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துடிதுடிக்கும் நிலை எல்லோருக்கும் வரும். துடிதுடிக்கும் வழியின் போது நம்பிய ஒருவரின் மௌனம் அது எவ்வளவு வலியானது. ஏதோ ஒரு காரணத்தினால துடிதுடிப்போம். ஏன் நம்ம நேசிச்சவங்க பக்கத்துல இல்லைன்னு கூட நம்ம துடிதுடிப்போம். அப்போ அவங்க வந்து எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. நான் முன்ன சொன்ன கவிதைகள் கூட சொல்லியிருக்கலாம். நன்றி, மிஸ் யூ, இந்த உணர்வுகள் எல்லாம் பகிரப்படணும். ஆனால் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு எதிரி எவ்வளவோ மேலானவன். அந்த எதிரியை விட நாம் நம்பிய ஒருவரின் மௌனம் கொடூரமானது அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுது. என் மனம் நேசித்த ஒன்றை நானே அறிவதற்கு முன் அதிலிருந்து விடுபடும் தனிமை வேண்டும். இறுதியாக நான் நேசித்த அந்த உறவுக்குள் வேண்டிக் கொள்வது அவ்வளவே. என் மனம் நேசித்த ஒன்றை நானே அறிவதற்கு முன் அதிலிருந்து விடுபடும் தனிமை வேண்டும். மனம் வந்து ஒன்றை பற்றி கொள்கிறது, ஒன்றை நேசிக்கிறது. பதிலுக்கு அவர்கள் நம்மை நேசிக்கிறார்களா? கண்டிப்பாக நேசிப்பார்கள். நேசிச்சனாலதான் இவ்வளவு தொலை வந்துட்டோம். ஆனால் எல்லா நாளும் இறுதி வரை நேசிப்பார்களானா நிச்சயம் கிடையாது. ஒரு அன்புக்கு தொடக்கமும் இருக்கிறது, கெடுவாய்ப்பாக அதுக்கு ஒரு முடிவும் இருக்கிறது. சிலர் விதிவிலக்காக காலம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போவார்கள். பெரும்பான்மை நிஜம் என்ன? ஜெயகாந்தன் வந்து நிஜங்களை மட்டுமே எழுத பிரியப்படுவார். எனக்கு என்ன ஆசையா இதெல்லாம் அப்படி எழுதணும்னு, ஆனா சமூகம் அப்படித்தானே இருக்குது, நான் அதை அப்படித்தானே எழுதணும் அப்படிம்பாரு. அது போல மனம் அப்படித்தான் இயங்குது. எல்லா அன்புமே அது இறுதி வரைக்கும் வந்து தலையில கை வச்சு விரல் பிடிச்சு கதை பேசி அப்படிலாம் இல்லை. நான் இன்னொரு இடத்துல கூட ஒரு கவிதை எழுதியிருப்பேன். காதல்ங்கிறது நிறைய கவிஞர்கள் நிறைய கோணங்கள்ல வந்து விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதை அழகுபடுத்தி இனிமைப்படுத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன், காதல்ங்கிறது ஒரு சின்ன அரங்க, அது ஒரு சிறிய அறமாக புரிந்து கொள்வோம் காதல் என்பதை. நீ வாழ்ந்திருக்கலாம் அல்லது வாழாமல் போயிருக்கலாம், நீ சேர்ந்து பயணித்திருக்கலாம், கைவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு முறை நீ சந்திக்கும் போது, ஆமாம் நீ என் காதல் தான், என்றோ ஒரு நாளாவது நான் உன்னை காதலித்தேன் என்று சொல்லும் அளவுக்காவது சிறிய அறம் உனக்கு இருந்தா அது அந்த காதலுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது கூட இல்லைங்கிறதுனாலதான் நம்ம இதை சொல்ற மாதிரி. அதனால வந்து என் மனம் நேசித்த ஒன்றை அது என்னைக்கு அறிவு இருக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளவு கொண்டாடணும், எவ்வளவு நேசிச்சோம், அதுக்கு அதுக்கு முழுமையாக அது இருக்கா அப்படின்னா ஒரு கட்டத்துல இல்லாம போயிடுது. அப்போ எந்த ஒரு புள்ளியில் நாம் நேசமாக இல்லாமல் போகுதோ அது அங்க இருந்து அருவருக்கிற வரைக்கும் அங்க இருந்துடக்கூடாது. அதுக்கு முன்னதாவே நம்ம வந்து ஒரு தனிமையை தேடி வேணும். அந்த தனிமை என்ன சொல்லும்? கஷ்டப்படுத்தும். உனக்குன்னு ஒரு அன்பை வச்சுக்கோ, கை பிடிச்சுக்கோ, அழுதுக்கோ, சிரிச்சுக்கோ, என்னென்னமோ சொல்லும். தனிமை கஷ்டமானதா. ஆனா நேசிச்ச ஒருவரை வெறுக்க வரைக்கும் அங்க இல்லாம நீ தனிமைக்குள்ள வந்தது தவறு இல்லை. தனிமை கொடுக்கும் துயரத்தை விட நேசித்தவரை சிதைத்து விடாது. அந்த நேசம் அழகானது. அந்த நேசம் தாய்மடியை போன்றது. அந்த நேசம் தன் குழந்தையை போன்று மாறில் அணைத்து உறங்கியது. அதை அறுவருக்கும் முன்னதாக அதிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். இறுதியாக இறுதியாக நான் வேண்டிக் கொள்வது அவ்வளவே அப்படின்னு அந்த வரியை முடிச்சிருப்பேன். எனக்கு இதுவும் எனக்கு பிரியப்பட்ட வரிகள் ஒன்று. பக்குவம்னா என்ன சொல்லலாம்? பக்குவம் என்பது எது ஒன்றையும் வலிய வற்புறுத்தி திணிக்க முற்படாமல் விலகி வழிவிட்டு தன்னிலை உணர முற்படுவது. நான் உன்னை நேசிக்கிறேன், பதிலுக்கு நீ என்ன நேசின்னு கேட்கறது ரொம்ப சாதாரண அறம். நான் உன்னை நேசிக்கிறேன், நீயும் என்ன நேசி. நான் உனக்கு உண்மையா இருக்கேன், நீயும் எனக்கு உண்மையா இரு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். ஆனா எவ்வளவு நாளைக்கு அதை வந்து வலிய திணிக்க முடியும் நினைக்கிறேன். நீ என்னை நேசித்தே ஆக வேண்டும்ங்கிறத எப்படி திணிக்க முடியும்? அது தானா வெளிப்படணும் இல்லையா? அப்போ பக்குவம் எங்க வருது அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒருத்தர்ல வலிய திணிக்கிறோம். அது அன்பாக இருக்கட்டும், இல்ல நம்ம காட்டுகிற அக்கறையாக இருக்கட்டும், இல்ல நாம் கொண்டிருக்கிற அரசியலாக இருக்கட்டும். நம்ம ஒரு அரசியல் பேசுவோம், வர்க்க விடுதலை பேசுவோம்,
சாதிக்கு எதிரான ஒரு மனிதநேயத்துக்கு கொண்ட ஒரு அரசியலை பேசுவோம். ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றது அப்படின்னா, நாம் நம்மை உணர வேண்டிய சூழலுக்கு வந்துருவோம். எப்படின்னா, நாம் எவ்வளவு பொம்மையாக இருக்கிறோம். நாம் வந்து எவ்வளவு பொம்மையாக இருக்கிறோம். நம்மை முக்கியமாக நினைக்காத ஒரு அன்புக்காக இறைஞ்சி கிடக்கிறோம்ங்கிறத நம்ம உணர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அதற்கான ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால பக்குவம் என்பது எது ஒன்றையும் வழியை வற்புறுத்தி திணிக்க முற்படாமல் விலகி ஒரு கட்டத்தில் விலகி வழிவிட்டு அங்க நம்ம யாருன்னு உணர்றதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். தன்னிலை உணர முற்படுவதுதான் பக்குவம் அப்படின்னு இந்த வரி முடியுது. அடுத்த ஒரு வரியில வந்து இது எப்படி சொல்றது? போயிட்டாங்க. நம்ம 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 லைஃப்ல வந்து ரொம்ப கொண்டாடுன ஒண்ணு நம்மள விட்டு போயிட்டாங்க. ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படின்னா, அவள் வந்து கைவிட்டு செல்லவில்லை. அவள் கைவிட்டு செல்லவில்லை. என்ன அவள் முன்னே போய் கொண்டிருக்கிறாள். முன்னே போய் கொண்டிருக்கிறாள். இந்த உறவை முறித்துக் கொண்டு அவள் முன்னே போய் கொண்டிருக்கிறாள். ஒரு வகையில் அவள் வழிகாட்டி. சும்மாவா போனா? நிறைய அனுபவம் கொடுத்தார்ல. அதனால கைவிட்டு செல்லவில்லை. அவள் முன்னே போய் கொண்டிருக்கிறாள். ஒரு வகையில் அவள் வழிகாட்டி. கரடுமுரடான பாதையில் தான் கரடுமுரடான இந்த வாழ்க்கைங்கிறது எப்பவுமே கரடுமுரடான பாதையில. அதனால இந்த கரடுமுரடான பாதையில் அவன் என்ன சொல்றான்னா, நான் புரண்டா முன்ன அப்படிங்கிற மாதிரி கரடுமுரடான பாதையில் தான் முன்னே செல்வதை சரியென்று முடிவெடுத்துக் கொண்டாள். அவள் கைவிட்டு செல்லவில்லை. அவள் முன்னே போய் கொண்டிருக்கிறாள். அவள் என்னை கைவிட்டு செல்லவில்லை. அவள் முன்னே போய் கொண்டிருக்கிறாள். ஒரு வகையில் அவள் எனக்கு வழிகாட்டி. கரடுமுரடான இந்த வாழ்க்கை பாதையில் தான் முன்னே செல்வதை சரி என்று அவள் முடிவெடுத்துக் கொண்டாள் அப்படின்னு எழுதி முடிச்சிருப்பேன். இது இது வந்து நம்மை மனம் தன்னைத்தானே ஆற்றுப்படுத்திக் கொள்ள ஒரு நிலை வேணும் அல்லவா? அந்த மனம் அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது அந்த அன்பை அப்படி கொண்டாடுறத தப்புலையும் நினைக்கிறேன். ஏன் அவர்கள் மேல அன்பத்தை கொட்டேன்? அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஒரு வகையில் நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் அடுத்து இன்னொருவரை நேசிக்கும் போது, இன்னொரு ஆன்மாவின் மீது மரியாதை அக்கறை செலுத்தும் போது இந்த அனுபவம் நம்மை வழிகாட்டும். அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். இப்போ நம்மளை விட்டு போறவங்க போய் என்ன பண்ண போறான்? இன்னொருத்தவங்களை நேசிக்க போறாளா? கிடையாது. காலம் காலமாக நான் தான் ஒரு கவிதையில வேறொரு புத்தகத்துல வேறொரு இடத்துல ஒரு கவிதை எழுதியிருக்கேன். காலம் காலமாக கூடுகளுக்குள் வானத்தை பார்த்து பழகியவளுக்கு வெளியில இருக்கிற வானமோ நிலவோ நட்சத்திரமோ எல்லாம் ரசிப்பா. ஆனா அதுக்குள்ள அவள் வாழ முடியாது. அவள் மீண்டும் தன் கூட்டுக்குள் வாழ்வதைத்தான் உலகம் நம்புவா. அப்படி ஒரு அன்பையோ ஒரு காதலையோ சிதைத்து கொண்டு போகிறவள் வந்து எங்க போவா அப்படின்னா, அவளுக்கு ஒரு 4 பக்க சுவரும் ஒரு தனிமையான ஒரு இடமும் இருக்கும். நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? இது ஓகே, கேக்குதா நினைக்கிறேன். அவ்வாறு ஒரு பொண் வந்து ஒரு உறவை முறைச்சுக்கிட்டு ஒரு உறவை முறித்து கொண்டு போகிறாள்னா அவள் வந்து எங்க போவா அப்படின்னா ஒரு தனிமையை நோக்கி போவா. எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட இருக்கிற உறவை முறிச்சுட்டு அவ போறா. போய் அவ வந்து ஒரு மௌனத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தத்துல மன அழுத்தத்துல அவள் மூழ்கி கிடப்பாள். அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு ஒரு கவிதை அவளோட பேசினா எப்படி இருக்கும்? எனக்கு இந்த காதல் வேணான்னு ஒரு ஒரு எனக்கு இந்த உறவுகளே வேணாம், எனக்கு மனித உறவுகளே வேணாம்ப்பா அப்படின்னு போறவ வந்து ஒரு தன்னைத்தானே ஒரு வார்த்தைகளற்ற ஒரு ஒரு ஒளிக்குள் வார்த்தைகளற்ற ஒளியற்ற ஒரு இருளுக்குள் தன்னை மூழ்கடித்துக் கொள்கிறாள். வந்து வானம் இல்லாத சுவர்களுக்குள் தன்னை அடைத்துக் கொள்கிறாள். அவள்கிட்ட ஒரு கவிதை பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவள் என்ன பண்ணுவானா, முதல்ல போனோன்னு ஒரு பெரிய மௌனத்தை உருவாக்கி வச்சுக்குவா. அந்த மௌனத்துக்குள்ளதான் அவள் ஒழிச்சுக்குவா தன்னை. அத்தனை பெரிய மௌனத்தில் என்ன செய்து கொண்டிருப்பாய்? ஒரு அடர் இருளோடு பேசிக் கொண்டிருப்பாயோ? ஏன்னா அங்க அதுதானே இருக்கும் இல்லையா? அத்தனை பெரிய மௌனத்தில் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? ஒரு அடர் இருளோடு பேசிக் கொண்டிருப்பாயோ? அத்தனை பெரிய மௌனத்தில் என்ன செய்து கொண்டிருப்பாய்? உன் மூக்குத்தி துளி கல்லோடு கோபம் கொள்வாயோ? ஏன்னா அதுதான் ஒளி அங்க அந்த இருட்டுல மூக்குத்திகள் தான் சின்ன ஒளி. அப்ப அது மேல அவளுக்கு கோபம் வருமோ? அத்தனை பெரிய மௌனத்தில் என்ன செய்து கொண்டிருப்பாய்? உன் உடலின் உறுப்புகளிடம் நலம் விசாரிப்பாயோ? ஏன்னா வேற யாரும் அனுமதிக்க மாட்டா. அவள் கீழே குனிஞ்சு கால் நல்லா இருக்கியா, கை நல்லா இருக்கியா, மூக்கு நல்லா இருக்கியான்னு அவ்வளவுதானே கேட்கணும் இல்லையா? அத்தனை பெரிய மௌனத்தில் என்ன செய்து கொண்டிருப்பாய்? ஒரு இசையை கூர்த்திட்டுவாயோ? சோக பாடலாக இருக்கலாம், காதல் பாடலாக இருக்கலாம். அவள் உதடுகள் அதை முணுமுணுக்கலாம் அல்லவா? அதை முணுமுணுத்து இன்னும் அது அந்த வழியோடு கலந்து ஒரு இசை வெளிவரும்போது அது உயிர் பெறும். இன்னைக்கு வர பாடல்கள்லாம் பாதி ஈரம் இல்லாமல் இருக்கிறது. ஒளி இருக்கிறது, இசை இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது, கவிதை கூட இருக்கிறது. ஆனால் அதில் ஈரம் இல்லை. இளையராஜா மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கானவர். இது என்னுடைய கருத்து, யாரும் தவற எடுத்துக்கானா. அத்தனை பெரிய மௌனத்தில் என்ன செய்து கொண்டிருப்பாய்? ஒரு இசையை கூர்த்திட்டு வாயோ?
ஒரு கவிதை புத்தகத்தை திறந்து வைப்பாய். எனக்கு தெரியும் தானே அவ. ஏன்னா ஒரு ஆண் வந்து குடிச்சிட்டு ஊர் சுத்துறது போல ஒரு பெண் செய்ய மாட்டான். அப்ப அவ என்னெல்லாம் செய்யக்கூடும்? அத்தனை பெரிய மௌனத்தில் ஒரு இசையை கூர்த்திட்டுவாய். ஒரு கவிதை புத்தகத்தை திறந்து வை. கூந்தல் இலைகளை தலைக்கோதி விடுவாய். ஏன்னா வேற யாரும் தலைக்கோதி அங்க இருக்க மாட்டாங்க. சோ வலியும் உன் கூந்தல் இலைகளை தலைக்கோதி விடுவாய். கலைந்த உடைகளை மடித்து வைப்பாய். மாடி தோட்டத்துக்கு தண்ணீர் தெளிப்பாய். இப்படி ஏதேனும் செய், எதனிடமேனும் பேசு என இப்படி ஏதேனும் செய், எதனிடமேனும் பேசு. சுருக்கு கயிற்றை போல் உன் மௌனங்கள் மெல்ல மெல்லமாய் உன் மனதை சுருக்க, இறுகி போன அந்த மனதின் ஆழத்தில் உடைந்த செதில்களாய் நான் இருக்கிறேன். சுருக்கு கயிறை போல் உன் மௌனங்கள் மெல்ல மெல்லமாய் உன் மனதை சுருக்க, இறுகி போன அந்த மனதின் ஆழத்தில் உடைந்த செதில்களாய் நான் இருக்கிறேன். அங்கே சென்று என்னிடம் அங்கே சென்று என்னிடம் எப்படி இருக்கிறாய் என்று என்னிடம் நீ நலம் விசாரி என்று நான் எப்படி உன்னிடம் சொல்லுவேன். அதாவது நீ ஒரு தனிமைக்கு போயிட்ட, அது ஏதேனும் செய், எதனிடமேனும் பேசு. அந்த கவிதை எப்படி முடிஞ்சிருக்கும்? ஏதேனும் செய், எதனிடமேனும் பேசு, அத்தனை பெரிய மௌனத்தை நீ என்னதான் செய்வாய் அப்படின்னு. அதாவது ஒரு பெண் இந்த உறவை முடிச்சுட்டு ஒரு மௌனத்துக்கு போயிடுறா. அங்க போய் என்ன செய்வாங்களோ ஒரு கேள்வி வருது. போய் அந்த இருட்டுக்குள்ள பேசுவியா? அந்த இருளோட பேசிக்கிட்டே இருப்பியா? இல்ல உனக்கு அந்த மூக்குத்தி ஒளியோட போய் சண்டை போடுவியா? ஆனா அந்த மூக்குத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதான் வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு புத்தகத்துல இன்னொரு கவிதை எழுதியிருப்பேன். மூக்குத்தி என்பது எல்லா பெண்களும் கட்டாயம் ஒரு மூக்குத்தி அணிந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒரு வண்ணம் கூடிவிடும் அப்படின்னு. பெண் என்பதை வண்ணங்கள் நிறைந்ததுதான். அதுல ஒரு வண்ணம் இன்னும் கூடணும் அப்படின்னா ஒரு மூக்குத்தி வந்து அவர்களை இன்னும் ஒரு வண்ணம் கூட வளர வைக்கும். அவர்களுள் ஒரு பட்டாம்பூச்சி வந்தமுறும், அவர்கள் மீண்டும் ஒரு பூ பூக்கும், அப்படி நிறைய சொல்லிட்டே போனா மூக்குத்திங்கிறது ஒரு தனி அழகு. அதுல இந்த கவிதையில வந்து இந்த மூக்குத்தியோட நீ வந்து கோவப்படுவியா? இல்ல அந்த இருளோட உட்காந்து பேசுவியா? இல்ல நீ வந்து என்னதான் பண்ணுவ? அப்ப அவளுக்கு வந்து நாம் நேசிக்கிறனால அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும். அவன் என்ன பண்ணிட முடியும்? புத்தகம் படிப்பா. போய் உட்காந்து புத்தகம் படிப்ப. படி, நானே சொல்றேன். போய் உட்காந்து புத்தகம் படி, உனக்கு அது பிடிக்கும் தானே, படி. மியூசிக் கேட்ப, இசை கேள், பாடு, பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று, உடைகளை எப்போதும் மடித்து வைக்கிற வழக்கம் அவர்களுக்கு உண்டு. உடைகளை மடித்து வை. அதாவது இந்த மௌனத்தை வச்சு இந்த மௌனத்துக்குள்ளே மூழ்கி உன்னையே அழிச்சுக்காத. ஏன்னா மறுபடியும் வந்து நீ எப்படி இருக்கிறாய் உனக்கு கேட்க இப்போ உங்ககிட்டனே சொல்ல, இதை செய்யாதேன்னு உனக்கு சொல்றதுக்கு அக்கறை செலுத்த உங்ககிட்ட ஆள் கிடையாது, கூட அந்த அன்பு கிடையாது. அப்போ நீ இந்த மௌனத்தை வச்சு என்ன பண்ணுவ? உன்னுடைய மௌனத்துக்குள்ளதான் நீ நேசித்த, நீ அரவணைத்த, நீ காதலித்த ஒருவனின் தடயங்கள் உடைந்த சிதறுகளாய் அந்த மௌனத்தின் ஆழத்தில் கிடக்கிறது. அங்க போய் அவன் எப்படி இருக்கான், அவன் சாப்பிட்டானா, அவன் தூங்குனானா கேளுன்னா அவன்கிட்ட நான் சொல்லல இல்லையா? உன் மௌனத்தால் உன்னை கொன்று விடாதே, அது சுருக்கு கயிறு. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உன் கழுத்தை நெரித்து கொன்றுவிடும். உன் மௌனத்தை உடைத்து விட்டு நீ எதையாவது செய், எதனிடமாவது பேசு. இவ்வளவு பெரிய மௌனத்தை வச்சு இந்த சுமையை நீ எப்படிதான் தாங்குவ? நீ என்னை வெட்டு போனா என்கிற வருத்தத்தை விட நீ உன் மௌனம் உன்னை கொன்று விடுமோ என்று அச்சப்படுகிறேன். நீ உன் மௌனத்தை உடைத்து ஏதேனும் செய், எதனிடமாவது பேசுன்னு இந்த கவிதை முடிஞ்சிருக்கும். நேரம் ஒதுக்கி என்னுடைய வரிகளையும் என் வாழ்க்கையின் சிறு பகுதியும் இதை எனக்கு நேரம் கொடுத்து கேட்ட அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி. இது யூடியூப்ல போட்டா இன்னும் கூட சில பேர் கேட்பாங்க. ஸோ யாரெல்லாம் கேட்கிறீர்களோ எனக்காக நேரம் ஒதுக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நிறையவே கதைகள் இருக்கிறது, நிறைய கவிதைகள் இருக்கிறது. உறவுகளும் உணர்வுகளும் செத்து போகாது. நிறைய பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.